ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். இது வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து. cot theta 1 + sin theta = 4m. cot thetaவை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். cot thetaனா நம்ம எப்படி எழுதுவோம்? cos theta / sin thetaன்னு எழுதுவோம். இங்கே வந்து 1 + sin theta இருக்குது, இங்கே வந்து 4m எழுதியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ cos theta / sin theta × 1 வந்து cos theta / sin theta. அடுத்தது ப்ளஸ் cos theta / sin theta, இங்கே இன்னொரு sin theta இருக்குது, ஓகேவா, = 4m. இப்போ sin theta அண்ட் sin theta கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும்? sin theta ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பை நான் அப்படியே எழுதிக்கிறேன், 4m. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எம்மோட வேல்யூ மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4m, இதனோட வேல்யூ 4m. ஸோ வெறும் எம்மை மட்டும் வச்சுட்டு 4 இந்த சைன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ டிவைடில் வந்துடுமா? இந்த ஃபுல் வேல்யூக்குமே டிவைடில் வந்து நமக்கு 4 வந்துடும். இப்போ இந்த இடத்துல cos theta / sin thetaவை அகெயின் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? cot thetaன்னு எழுதிக்கிறேன். அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா, cot theta + cos theta / 4 அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஓகே, இதை வந்து எம்மோட வேல்யூன்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா, இதே மாதிரி cot theta இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ 1 - sin theta = 4n இருக்கா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி சேம் cos theta / sin thetaன்னு எழுதிக்கிறோம். ஸோ 1 - sin theta 4n எழுதியாச்சு. அடுத்தது உள்ளே எடுத்துகிட்டு வரோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி. அப்போ cos theta / sin theta × 1 அதே தான் வந்துடும். திரும்ப வந்து cos theta / sin theta × sin theta = 4n. ஓகே, இப்போ நமக்கு sin theta அண்ட் sin theta கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ cos theta / sin thetaவை நான் cot theta டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறேன். -cos theta, அந்த 4ஐயும் கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ என்னோட வேல்யூ மட்டும் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகே, இப்போ நமக்கு என்னோட வேல்யூ அண்ட் எம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, நமக்கு இந்த பாக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். இது பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்னா m × என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். mnனா m × n. அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக தெரியும். ஸோ cot theta + cos theta / 4. ஓகே, இன்ட்டு டாட் வச்சுருக்கேன், ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்தது என்னோட வேல்யூ cot theta - cos theta / 4. இப்போ நான் ரெண்டையுமே எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் இதை எப்படி எழுத போகிறேன்னா, cot theta + cos theta, cot theta - cos theta. ஸோ a + b, a - b மாதிரி இருக்கா மேலே? ஸோ அப்போ cot square theta - cos square theta அப்படின்னு எழுதியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா 4 and 4 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பண்ணி 16 எழுதியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு எம்மோட வேல்யூ என்ன தெரியும்னா, cot theta + cos theta / 4. ஸோ என்னோட வேல்யூ வந்து cot theta - cos theta / 4. இப்போ நம்ம LHSக்கு வந்து m² - n² தான் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, m² - n² = என்ன ஃபார்முலா? a² - b²னா a + b, a - b. கரெக்டாக? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம m + n கண்டுபிடிச்சிக்கலாம். m + nனா cot theta + cos theta / 4 + cot theta - cos theta / 4. ஸோ 4 ரெண்டுத்துக்குமே கீழே வரதுனால டோட்டலாக நம்ம எல்சிஎம் எடுத்து எப்படி எழுத போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் cot theta + cos theta + cot theta - cos theta / 4. இப்போ இதில் வந்து நமக்கு cos theta கேன்சல் ஆகிடுச்சு. cot theta + cot theta வந்து நமக்கு
2 cot theta by 4. ஸோ இப்போ 2ஓட கேன்சல் பண்ணும்போது cot theta by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல m + nோட வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி m - nோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். m வந்து cot theta plus cos theta by 4 minus cot theta minus cos theta by 4. இங்கே மைனஸ் வரதுனால நான் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டாகணும். இப்போ ரெண்டு பக்கமே 4 இருக்கிறதுனால காமன் எல்சியம் எடுத்தாச்சு. cot theta plus cos theta, இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் cot theta, அகெயின் இங்கே மைனஸ் சேரும்போது ப்ளஸ் cos theta. இங்கே வந்து cot theta அண்ட் cot theta ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 2 cos thetaன்னு வருமா by 4. ஸோ கேன்சல் ஆகும்போது cos theta by 4 நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ m - nோட வேல்யூ m + nோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. m + nோட வேல்யூ cot theta by 2, m - n வந்து cos theta by 2. சரியா? cos theta by 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நமக்கு m² - n² ஓட வேல்யூ என்னது? m² - n² is equal to m + n m - n. இந்த இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ m + n ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா cot theta by 2. m - n உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா cos theta by 2. ஸோ ரெண்டுமே சேர்க்கும்போது cot theta cos theta by 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு LHSோட வேல்யூ என்னதுன்னா m² - n²க்கும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ LHS is equal to m² - n²க்கும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு m² - n² வேல்யூ தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ cot theta cos theta by 4 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எழுதிக்கலாம். cot square theta cos square theta by 4 ஸ்கொயர். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா cot square theta 1 minus sin square thetaன்னு cos எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே கீழே வந்து 16. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா cot square theta minus cot square theta into sin square theta நமக்கு கிடைக்கும். ஸோ cot square thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? cos square theta by sin square thetaன்னு எழுதலாமா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு சைன் இருக்குது. ஸோ இங்கே சைன் சேர்ந்து வருது அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணால் cos square theta. ஸோ இந்த ஃபுல் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? cos square thetaன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம ஃபுல் வேல்யூக்கு பதிலாக cos square theta whole divided by 16. ஸோ இது LHSோடைய வேல்யூ. ஸோ இந்த LHSோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RHSோட வேல்யூவும் சேமாக இருக்கும். LHS and RHS both are equal. So LHS equal to RHS, hence proved. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.